நாமத்தினாலே உங்களை இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த 7 நாள் உபவாச ஜெபத்துல 2வது நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வந்து அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்க தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நான் நம்புறேன் நேற்றைய தினம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அவருடைய சமூகத்துல ஒரு மகிமையான ஒரு நேரமாய் அது இருந்திருக்கும் நான் நம்புறேன். அநேகர் வேலைக்கு செல்கிறவர்கள் கூட இரவுலே உபவாசித்து ஜெபித்தீங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஒவ்வொரு அர்ப்பணிப்பையும் உங்களுடைய விலைக்கிரயத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். ஆகவே அவருடைய ராஜ்யத்திற்கென்று அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கென்று தேவன் நமக்கு அனுமதித்த நமக்கு கொடுத்த ஒவ்வொரு காரியங்களையும் நாம் அவருக்கென்று பயன்படுத்தும் பொழுது அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற நேரங்களாக இருக்கட்டும், எதுவுமே வீணாய் போவதில்லை. ஆகவே நேற்றைய தினம் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட்டிருப்பார் என்று நான் நம்புகிறேன். இந்த 2வது நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாளுக்காக காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை குறித்து பேச ஆரம்பித்தார். நான் அதை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொண்டு நாம் ஜெபித்து நாம் இந்த நாளை தேவ சமூகத்திலிருந்து துவக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த 2வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சொன்ன ஒரு காரியம் ஆவியில் பலன். ஆவியில் பலன் என்கிற ஒரு பதத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். இந்த ஆவியில் பலன் கொள்ளுகிற ஒரு அனுபவம் உங்க ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக தேவை. ஏன்னா வேதத்துல நீங்க வாசிக்கும் பொழுது லூக்கா 1வது அதிகாரம் 80வது வசனமா இருக்கட்டும், லூக்கா 2வது அதிகாரம் கடைசி வசனமாக இருக்கட்டும், இந்த 2 அதிகாரத்திலையும் முதல் அதிகாரத்துல யோவான் ஸ்நானனையும் 2வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியிலே இயேசு கிறிஸ்துவையும் குறித்து சொல்லும் பொழுது அந்த வார்த்தை சொல்லுகிறது, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு. இந்த வார்த்தையை நல்லா நம்ம வாசித்தனா இந்த ஆவியில் பலன் கொள்ளுகிற ஒரு அனுபவம் ஒரு கிறிஸ்துவை அறிந்த ஒவ்வொருவருக்கும் அது தேவை என்பதை இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆவியில் பலன். இந்த ஆவியில் பலன் என்கிற இந்த வார்த்தையின் கீழாக இனி வருகிற நாட்களிலே இன்னும் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த ஆவியில் பலன் அப்படிங்கும் பொழுது இந்த 2வது நாளிலே கர்த்தர் சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆவியில் பலன் கொள்ளுகிற ஒரு அனுபவத்திலே முதலாவது இன்டிமெசி வித் ஜீசஸ் கிரைஸ்ட். கர்த்தரோடு கூட ஒரு நெருங்கிய தொடர்புள்ள ஒரு அனுபவத்தை தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அவரோடு கூட ஒருங்கிணைந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை, அவரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம், அவரோடு கூட இணைந்து நிற்கிற ஒரு அனுபவம், அவருடைய ஏக்கத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம், அவருடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம், அவருடைய இருதய துடிப்பை புரிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். இந்த உலகத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நன்றாக சாப்பிட்டு உடல்ல முழு பலத்தோடு கூட இருக்கிறவர்களை அவர்கள் பலமுள்ளவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். சில ஜிம்ல போகும் பொழுது அங்க சில புரோட்டீன் பவுடர் எல்லாம் வைப்பாங்க. இது என்ன அப்படின்னா அவர்களுடைய சரீர பிரகாரமாக அவர்களுடைய உடலானதை அவர்கள் பலப்படுத்த வலுப்படுத்த அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகள். இந்த ஆவியின் பலன் என்பது முழுவதுமாக தேவனை சார்ந்திருப்பதிலும் அவரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவத்திலும் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற சில அனுபவங்களையும் அது சார்ந்ததாய் இருக்கிறது. குறிப்பாக இந்த இன்டிமெசி வித் ஜீசஸ் கிரைஸ்ட், கர்த்தரோடு கூட ஒரு நெருங்கிய அனுபவம் இந்த நாள்ல நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தேவை என்று விரும்புகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, இதுவரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், நான் சாதாரணமாக ஜெபித்து கொண்டிருந்திருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிற காரியம் இந்த 7 நாட்களுக்கு பின்பதாக கர்த்தர் உங்களை வேறு மனுஷனாய் மாற்ற போகிறார். உங்களை வித்தியாசமாக கர்த்தர் மாற்ற போகிறார். இதுவரை நீங்க இருந்த பிரகாரமாக அல்ல, இனி வருகிற நாட்கள்ல
கர்த்தரோடு கூட நடக்கிற அனுபவத்தை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அவரோடு கூட நடக்கிற அனுபவம், இனி வருகிற இந்த புதிய ஆண்டுல அவரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம், அவரோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக நம்ம ஒவ்வொருவரையும் நாம கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல இந்த வார்த்தையை குறித்து தியானித்துக் கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை பேச ஆரம்பித்தார். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 16வது வசனத்துல ஒரு 3 புருஷர்கள் ஆபிரகாமை சந்திக்க அந்த இடத்துல வருகிறாங்க. அவர்களுக்கு சமைத்து அவர்களுக்கு உணவு பரிமாறப்படுகிறது. அவர்கள் சாப்பிட்டு விட்டு அந்த 3 புருஷர்களிலே 2 புருஷர்கள் அந்த இடத்துல இருந்து புறப்படுகிறார்கள். 16வது வசனம் சொல்லுகிறது, பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோட கூட போய் வழிவிட்டு அனுப்பினான். இந்த வார்த்தை அந்த இடத்துல என்ன சொல்லுகிறதுனா, அவர்கள் சோதோமை நோக்கி இந்த 2 பேரும் புறப்படுறாங்க. இவர்கள் புறப்படும் பொழுது அங்க என்ன நடக்குது, எதற்காக அவர்கள் செல்லுகிறார்கள் என்கிற ஒரு தெளிவு அந்த இடத்துல ஆபிரகாமுக்கு அந்த இடத்துல அவர் இல்லாதிருந்தது. ஆனா 17வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. இந்த இடத்துல ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ஆனா அந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் அதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. இந்த வார்த்தை எப்படி தெரியுமா? இட்ஸ் அ ஃபிகரேட்டிவ் ஸ்பீச். என்ன அப்படின்னா, ஒரு முள் செடியில ஒரு திராட்சை பழங்களை தேடுகிற ஒரு காரியத்தை போல இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஏன்னா அந்த வார்த்தையில நீங்க வாசித்தீங்கன்னா சொல்லப்படுகிறது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர் செய்ய போகிறார். ஆனா இது ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். 20வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அல்ல, நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் இந்த சோதோம் கொமோராவினுடைய பாவம் கொடிதாய் இருக்கிறது, இது என்னிடத்திலே எட்டின அந்த கூக்குரலின்படி அங்க நடக்குதா அப்படிங்கிறத நான் பார்க்க போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இதற்கு முன்பதாக அந்த 18வது வசனம் சொல்லுகிறது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. நல்லா இந்த வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேன். அதான் நான் சொன்னேன், ஒரு முச்செடியில ஒரு திராட்சை பழங்களை தேடுகிறது போல. ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் தாம் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் இல்லை. அந்த இடத்துல ஆபிரகாம் கிட்ட வந்து சொல்லுகிற அளவிற்கு ஆபிரகாம் ஒரு மனிதன், இவரு சர்வ லோகத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ளவர். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த முந்தைய பகுதிகளிலும் இதற்கு முந்தைய அதிகாரங்களிலும் நீங்க தேடுனீங்கன்னா இந்த சோதோமை அழிக்க போவதாக எந்த இடத்திலும் எழுதப்படவில்லை. இந்த 20:21 சொல்லப்படும் பொழுது அந்த வார்த்தை சொல்லுகிறது, அதன் கூக்குரல் அவர் சமூகத்துல எட்டினபடியால் அவர்கள் அந்த கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன். அந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், தேவன் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட ஆபிரகாம் கிட்ட வந்து நிற்கிறார். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த 19வது வசனம் சொல்லுகிறது, அந்த இடத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் தங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருக்கு வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். இந்த இடத்துல தேவன் ஆபிரகாமை குறித்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல கொடுக்கிறாரு. அப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட அந்த இடத்துல தேவன் ஆபிரகாம் இடத்திலே வந்து நிற்கிறார். அழகா சொல்லப்பட்டிருக்கிறது 22வது வசனத்துல நம்ம வாசித்தோம்னா, ஆதியாகமம் 18:22, அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ
பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தா தெரியும். ஆண்டவர் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு கூட அந்த இடத்துல வந்து நிக்கிறார். இந்த இடத்துல ஏதாவது ஒண்ணு என்னுடைய இருதய துடிப்பை, என்னுடைய ஏக்கத்தை புரிந்த ஒரு காரியத்தை அல்லது ஒரு நபர் இந்த ஆபிரகாமா இருப்பானோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட அந்த இடத்துல வந்து நிற்கிறது போல. சில நேரங்கள்ல சில கடினமான சூழ்நிலைக்குள்ளாக நம்ம போகும் பொழுது யாராவது ஒருத்தர் கிட்ட மனசு விட்டு நம்ம பேச தோணும். இந்த வார்த்தை, இந்த சூழ்நிலை இப்படி இருக்கு, இதுக்காக ஜெபித்துக்கோங்க, இந்த காரியம் இப்படி இருக்கு. நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்ம ஷேர் பண்றது இல்ல. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சிலரை நம்ம வைத்திருப்போம். உங்களுடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம், அல்லது யாராவது ஒருவர் இருக்கலாம். உங்கள் தனிப்பட்ட காரியங்களை நீங்க பகிர்ந்து கொள்வதற்கு உங்களுக்குன்னு யாரையாவது, உங்களோடு கூட கூட பிறந்தவர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய படித்த உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், சிலர் உங்களுடைய தாய் தகப்பனாக இருக்கலாம். யாராவது ஒருவரோடு கூட உங்களுடைய அந்த இறுதிய ஏக்கத்தை அல்லது அந்த பாரத்தை நீங்க அவ்வப்போது பகிர்ந்து கொள்ளுகிறது உண்டு. இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, இப்போ நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படிங்கும் பொழுது தேவன் அந்த இடத்துல வந்து ஒரு மனிதனுக்கு முன்பதாக நின்று அந்த மனிதன் என்னை புரிந்து கொள்ளுவான் என்கிற ஒரு ஏக்கத்தோடு கூட அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. அந்த வார்த்தை சொல்லுகிறது 22 பின்பகுதியில, ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆபிரகாம் ஒன்னும் பேசல, நின்னுட்டே இருக்கிறார். என்கிட்ட இவர் ஏதோ ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட இவர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருந்தவர். 23வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, நல்ல அந்த வார்த்தை கவனிங்க, துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ. இதற்கு முன்னாடி இந்த வார்த்தைய நீங்க கர்த்தர் ஆபிரகாமோடு கூட சொன்னதாக எந்த இடத்துலயும் பார்க்க முடியாது. நான் இறங்கி பார்க்க போறேன்னு தான் சொல்றாரு சோதோமுக்கு. அந்த சோதோமை அழிக்க போவதாக எந்த இடத்திலும் எழுதப்படல. ஆனா முதலாக இந்த தேவனுடைய இருதயத்தை புரிந்தவனாக ஆபிரகாம் ஒரு கேள்வியை எழுப்புறான், துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ. அந்த வார்த்தை சொல்லுகிறது, பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ. துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். நல்லா அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், தேவன் எந்த ஒரு காரியத்தை ஆபிரகாமுக்கு சொல்லணும்னு சொல்லி அந்த இடத்துல வந்தாரோ, அதான் சொல்லுகிறேன் 18ல, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அந்த இருதய ஏக்கத்தை ஆபிரகாம் அப்படியே வாங்கிக்கிட்டார். ஏதோ இன்டிமேசி வித் ஜீசஸ் கிரைஸ்ட், அவரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம் அப்படிங்கிறது, ஆண்டவர் கைய பிடிச்சிட்டு ஒரு 100 மீட்டர் நடக்கிற அப்படின்றது இல்ல, அவருடைய இருதய ஏக்கத்தை புரிந்த ஒரு மனநிலை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்க நல்லா கவனிங்களா, அந்த 19வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும். இந்த 18வது அதிகாரத்துல இந்த வார்த்தையை ஆவியானவர் ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். ஆனா 21வது அதிகாரத்துலதான் ஈசாக்கு பிறக்கிறார். அப்ப இந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியா அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். அப்ப இது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸா இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது, அது இனிமேலும் நடக்கும் அப்படிங்கிறத நான் அறிந்திருக்கிறேன் அப்படிங்கு சொல்றது போல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த லோத்துவா இருக்கட்டும், இந்த ஆபிரகாமா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே ஒரு பெரிய ஒரு செல்வந்தர்களாய் இருந்தாங்க. அவருக்கும் லோத்துக்கும் அநேக வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், ஆடு மாடுகள், ஒரு பெரிய ஒரு சொத்து, உலக பிரகாரமான ஒரு காரியம் இருந்தது. அதே அளவு ஆபிரகாமுக்கும் பார்க்கும் பொழுது அவனுக்கும் திரளான வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் அவர்களுக்கு இருந்ததாக எழுதப்படுகிறது.
ஆனா இந்த வேதம் சொல்லுகிறது, இந்த ஆபிரகாமை குறித்து தேவன் சாட்சியிடும் பொழுது அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் வீட்டாருக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். நல்லா இந்த வார்த்தை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த ஆபிரகாமும் சாராள் மாத்திரம் தேவ திட்டத்துல பயணிக்கல, தேவ திட்டத்துல அவர்கள் காரியங்களை நிறைவேற்றல. அவர்களோடு கூட கடந்து வந்த தங்களுடைய வீட்டார்கள், அவர்களுடைய வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் எல்லாருக்கும் ஆபிரகாம் ஒரு காரியத்தை அவ்வப்போது சொல்லிக் கொண்டே இருந்தார். என்னன்னா, நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருக்கு வழியை காத்து நடவுங்கள் என்று அவன் ஒவ்வொரு நாளும் அந்த வேலைக்காரர்களுக்கும் வேலைக்காரிகளுக்கும் கட்டளையிட்டு கொண்டிருந்தான். இது நிமித்தமாக வேதம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார், அந்த இடத்துல நீ உன்னை மட்டும் ஆதாயப்படுத்தலப்பா, உன் கூட சேர்ந்த ஒரு கூட்டத்தை நீ ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிற. அந்த இடத்துல கர்த்தர் சொல்லும் பொழுது, நீ இந்த காரியத்தை செய்வாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனா இந்த இன்னொரு பக்கத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல 50 நீதிமான் இருந்தா நீங்க அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன்ப்பா. அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், 50 நீதிமான்கள் சொல்லும் பொழுது ஆங்கில வேதாகமத்துல ஐ ஸ்பேர் தம், இவர்கள் நிமித்தமாக அங்கு இருக்கிற அந்த இடம் முழுவதையும் நான் ரட்சிப்பேன், அவர்கள் முழுவதையும் நான் ரட்சிப்பேன் ஆண்டவர் சொல்றார். 50 நீதிமான்கள். ஒருவேளை 50ல ஒரு 5 குறைஞ்சு 45னா நான் அதை அழிப்பதில்லை. இப்ப என்னன்னா, ஆண்டவர் தன்னுடைய முடிவுல ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கொஞ்சம் பின்வாங்குகிறது போல. அந்த 5 நீதிமான்கள் நாங்க ரட்சிப்பதை குறித்து பேசல, இல்ல நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது போல 28வது வசனத்துல இல்ல நான் அழிப்பதில்லை. 29ல 40 நீதிமான்கள் கேட்கிறாரு. அப்பவும் ஆண்டவர் சொல்றாரு, ஐ வில் வெயிட் என்ற அந்த வார்த்தை, அந்த பதம் சொல்லப்படுகிறது, அதை அழிப்பதில்லை. 30வது வசனத்துல சொல்லப்படுகிறது, நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை. அப்ப மறுபடியும் ஆபிரகாம் கேட்டுக்கொண்டே போகிறார். 20 நீதிமான்கள். கடைசியாக அவர் சொல்லுகிற காரியம், 10 நீதிமான்கள் இருந்தால் அதை அழிப்பீங்களா? இல்லப்பா, நான் 10 நீதிமான்கள் இருந்தாலும் அதை அழிப்பதில்லை. இந்த இடத்துல ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, ஆபிரகாமே, நீ என்னோடு கூட நடந்து நான் உனக்கு காண்பித்த இந்த இடத்திற்கு வந்த பொழுது, நீ என்னுடைய திட்டத்திலே நீ பயணித்தவனாய் இருந்தாலும் என்னுடைய கட்டளைகளையும் நியமங்களையும் நியாயங்களையும் உன்னோடு கூட பயணித்த உன் வீட்டார் அனைவரும் கை கொள்ள வேண்டும் என்று நீ கற்பித்து அவர்களுக்கு என்னுடைய வார்த்தையை அறிவித்தாய். இந்த நாள்ல இந்த சோதோம் கொமோராவுக்கு முன்பதாக அந்த இடத்துல கூடாரம் போட்ட அந்த லோத்து அவர்கள் நால்வரை தவிர அவன் தன்னுடைய வீட்டாரை கூட அவன் ரட்சிக்கவில்லை. ஒருவேளை ஆபிரகாமோடு கூட இருந்த அந்த மேய்ப்பர்களை போல லோத்துவோடு கூட மேய்ப்பர்கள் இருந்தாங்க. ஆனா அந்த மேய்ப்பர்கள்ல இவர்களை தாண்டி ஒரு 6 பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தனா, வேதத்தின்படி தேவன் அந்த சோதம் கொமோராவும் அந்த பட்டணமானது தப்பித்திருக்கும். ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறாருங்க. ஆபிரகாமோடு கூட பயணித்தாலும் இந்த லோத்து ஆபிரகாம் பெற்றிருந்த மனநிலையை அவர் பெற்றிருக்கவில்லை. ஆபிரகாமோடு கூட சேர்ந்து தரிசனத்திலே அவர் பயணித்துக் கொண்டிருந்தாலும் இந்த ஆபிரகாமுக்குள் இருந்த அந்த மனநிலை, கர்த்தரோடு கூட இசைந்த ஒரு மனநிலை இந்த லோத்துவினிடத்திலே இல்லாதிருந்ததினாலே லோத்து தனக்கு முன்பதாக இருந்த பட்டணம் கவிழ்க்கப்படுவதற்கு அவனும் ஒரு காரணமாக அமைந்தான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவரோடு கூட நடக்கிற அனுபவம் என்றால் என்ன? அவருடைய இருதய துடிப்பை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். இதுதாங்க ஆவியில பலன். இதுதான் ஆவியில பலன். சரீர பிரகாரமாக ஒரு உணவை நாம் உண்டு கொள்ளும் பொழுது எந்த அளவுக்கு நாம் பலத்தோடு கூட இருக்கிறோமோ, கர்த்தருடைய இருதய துடிப்பை அறிந்து கொள்ளுகிற ஒரு இடத்திற்குள்ள நீங்க நுழையிறீங்கன்னா நீங்க புரிந்து கொள்ளுங்க, அதுதான் ஆவியின் பலன். அதுதான் ஆவியின் பலன். இந்த பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதான் வார்த்தை சொல்லுகிறது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. இன்றைக்கும் இந்த பிகரேட்டிவ் ஸ்பீச் இந்த நாளிலே நமக்கு முன்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது முட்கள் தான், இது பூண்டுகள் தான். ஆனாலும் இந்த முட்களிலே
திராட்சை பழங்களை தேடி கர்த்தர் வந்து நிற்கிறார். இந்த முட்களிலே ஏதாவது கைகளை வைத்தால் இந்த முற்களிலே அது நம்மை காயப்படுத்தும் என்பதை அறிந்தும் இந்த முற்களிலே ஏதாவது திராட்சை பழம் கிடைக்காதா என்று இன்றைக்கு தேவன் நம்மை தேடி வந்திருக்கிறார். அவரை நாம் ஒவ்வொரு நாளும் அவரை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், அவரை வணங்குகிறோம். ஆனாலும் அவருடைய இருதய துடிப்பை அறிந்தவர்களை அவருடைய கண்கள் இந்த நாளிலும் நோக்கி கொண்டிருக்கிறது, தேடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் முட்களாகிய நம்மிடத்திலே வந்து ஒரு பழங்களை தேடி அவர் வந்து நிற்கும் பொழுது வேதத்திலே சொல்லப்பட்டபடி அநேக நேரங்களிலே அந்த அத்தி பழங்களையோ திராட்சை பழங்களையோ நாம் கொடுப்பதற்கு பதிலாக நாம் காயப்படுத்தி அவரை வெறுமையாய் அனுப்பி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான். இதுல நல்லா நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இந்த சோதோம் கொமோராவை அழிக்க வேண்டும் என்கிற இந்த காரியத்தை குறித்து இவர்கள் பேச ஆரம்பித்த பொழுது கர்த்தர் லோத்துவை குறித்து ஆபிரகாம்கிட்ட பேசல. அந்த பட்டணத்தை குறித்ததான ஒரு ஏக்கத்தோடு தான் வந்து நிக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் பேசுகிறார். என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர்ல ஒண்டிப்புதூர் பகுதியில என்னுடைய நியாய தீர்ப்பை, ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய நியாய தீர்ப்பை நான் செலுத்த போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே மைண்ட்ல ஆண்டவரே மனோஜ் பிரதர் அங்க இருக்கிறாங்க, அதுதான் என் மைண்ட்ல வரும். ஏன்னா அவங்க அங்க இருக்கிறாங்க. ஆண்டவரே ஆண்டவரே அவங்க அங்க இருக்கிறாங்க, ஆண்டவரே அந்த இடத்துல ஏதோ நடக்க போதா அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சோதோம் கொமோராவை குறித்து பேசும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஆபிரகாம் மைண்ட்ல வர வேண்டியது காரியம் யாரு அப்படின்னா லோத்து. இந்த சோதோம் கொமோராவை குறித்து பேசும் பொழுது லோத்துவை குறித்து ஆபிரகாம் அந்த இடத்துல ஒருவேளை பேசி இருக்கணும், ஆண்டவரே லோத்து அங்க இருக்கான் அப்படின்னு. ஆனா அவர் வாயில லோத்துவை குறித்தே வரல. ஏன்னா கர்த்தரும் லோத்துவை குறித்து ஆபிரகாமிடத்திலே ஆண்டவர் அந்த கரிசனையோடு வந்து நிக்கல. அந்த இடத்துல சொல்லப்படுகிறது கர்த்தர் அந்த பட்டணத்திலே அழிய போகிற அந்த ஜனங்கள், அந்த வேதத்துல அதைத்தான் சொல்லுகிறது, அந்த பட்டணத்தை குறித்த ஒரு பாரத்தோடு கூட வருகிறார். அந்த வேதத்துல சொல்லப்படுகிறது ஆபிரகாமும் லோத்துவுக்காக மாத்திரம் கர்த்தரிடத்துல மன்றாடல. அப்படி சொல்லி இருந்தனா ஒரு 4 பேர் அங்க இருக்கிறாங்க ஆண்டவரேன்னு இருக்கலாம். ஆரம்பத்திலே 50 நீதிமான்கள். ஆண்டவரே அந்த பட்டணத்துல 50 நீதிமான்களோடு கூட கூட இல்லையா? ஆண்டவரே அந்த பட்டணத்துல 45 கூட இல்லையா? 40 கூட இல்லையா? இன்னைக்கு கர்த்தருடைய இருதய துடிப்பை அறிந்த ஆபிரகாமை போல நீங்களும் நானும் அவரோடு கூட நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாள்ல கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை வாசித்துக் கொண்டிருந்த பொழுது புதிய ஏற்பாட்டு பகுதியிலே கர்த்தர் என்னுடைய சிந்தையை அவருடைய சீசர்களுக்கு நேராக திருப்ப ஆரம்பித்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீசர்கள் இருந்த போதிலும் இந்த 12ல 3 பேர் அவரோடு கூட ஒரு நெருங்கிய ஒரு எல்லைக்குள்ளாக அவர்கள் இருந்ததாக வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசிக்கும் பொழுது மார்க் 5வது அதிகாரத்துல கூட அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. நீங்க படித்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வாசிக்கும் பொழுது அங்க ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீயை கர்த்தர் சொஸ்தமாக்கும் பொழுது அந்த இடத்துல அநேக கூட்டத்தின் நிமித்தமாக அந்த இடத்துல ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அவள் சொஸ்தமாய் அந்த இடத்துல இருந்து கடந்து செல்லும் பொழுது அந்த இடத்துல சொல்லப்படுகிறது 37வது வசனம், மார்க் 5:37ல இயேசு தம்முடைய 12 சீசர்களோடு கூட தான் யவீரு வீட்டுக்கு புறப்படுகிறார். இடையிலே பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய அந்த நிகழ்வுக்கு பின்பதாக கூட்டங்கள் அதிகமாக அந்த இடத்துல கூடும் பொழுது 37வது வசனம் சொல்லுகிறது, பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3 பேர் ஆண்டவரோடு கூட ஒரு நெருக்கமான ஒரு அனுபவத்திற்குள்ளாக அவர்கள் இருக்கிறார்கள். இந்த 3 பேரைத்தான் பின் நாட்கள்ல சபையிலே அவர்கள் சபையின் தூண்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 3 பேரும் கர்த்தரோடு கூட ஒரு நெருங்கிய ஒரு எல்லைக்குள்ளாக அவர்கள் பயணிக்கிறத நீங்க ஒவ்வொரு காஸ்பல்லையும் அதை பார்க்க முடியும். மித்த 9 பேரை தவிர இந்த 3 பேர் தேவனோடு கூட ஒரு நெருக்கமான ஒரு எல்லைக்குள்ள இருந்தாங்க. இன்னும் தெளிவாக நம்ம சொல்லணும் அப்படின்னா மத்தேயு 17வது அதிகாரத்துல சொல்லப்படுகிறது,
6 நாளைக்கு பின்பு 1வது வசனத்துல இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய், இங்க 12 சீசர்களும் வந்தார்கள் என்று எழுதப்படல. இந்த 3 சீசர்களை மாத்திரம் ஆண்டவர் கொண்டு செல்கிறார். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த 3 சீசர்கள் மாத்திரம் மேல கடந்து செல்கிறார்கள். அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட கூட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு அனுபவம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த இடம் மறுரூபமாகிறதையும் இயேசு கிறிஸ்து மறுரூபமாகிறதையும், அந்த இடத்திலே எலியாவும் மோசேயும் அவரோட கூட பேசுகிறவர்களாக இவர்களுக்கும் இவர்களுடைய கண்களுக்கும் காணப்படுகிறதாக அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த க்ளோசர் சர்க்கிள்ல இருந்த இந்த அவருடைய சீசர்களுக்கு தேவன் சில அனுபவங்களை அவர்களுக்கு கொடுக்க விரும்பினார். இன்னைக்கு ஆவியில் பலன் அப்படிங்கிறது முதலாவது நம்ம பார்த்தோம், அவருடைய இருதயத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு மனநிலை. இயேசுவோடு கூட 12 சீசர்கள் நடந்தாலும் இந்த 3 சீசர்கள் கர்த்தருடைய இருதயத்திற்கு ரொம்ப க்ளோஸா நின்னாங்க. எப்படி ஆபிரகாம் அந்த 2 தேவ தூதர்கள் அவர்கள் கடந்து சென்ற பின்பதாக ஆண்டவருக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தார். அந்த அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் சற்று சமீபமாய் கர்த்தரிடத்திலே சேர்ந்து, இதுதான் சீக்ரெட். அவருக்கு சமீபமாய் நிற்கிற அந்த கூட்டத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இது ஒரு ஆவியின் பலன், இது ஒரு ஆவியின் பலன். எல்லாராலையும் அந்த சமீபமாய் நிற்க முடியாது. தேவன் தான் இந்த 12 சீசர்களையும் தெரிந்து கொண்டார். ஆனால் அவருடைய சமீபமாய் நின்றவர்கள் இந்த 3 பேர். அந்த சமீபமாய் நின்றிருந்தவர்களுக்கு தான் இந்த மறுரூபமாக்குகிற இந்த ஒரு அனுபவம், அந்த மறுரூபமாக்கப்பட்ட இந்த அனுபவத்தை அவர்களும் பார்க்கிறார்கள். அவங்க கண்கள்ல பாக்குறாங்க, இயேசு மறுரூபமாய் நிற்கிறத பார்க்கிறாங்க, மோசேயை பார்க்கிறாங்க, எலியாவை பார்க்கிறார்கள். இந்த ஒரு அனுபவம் அவருக்கு சமீபமாய் நிற்கிறவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. வேற யாருக்கும் இந்த அனுபவம் கொடுக்கப்படல. மறுரூப மலையின் அனுபவத்தை பெற்றவர்கள் இயேசுவின் சீசர்கள்ல பேதுரு, யாக்கோபு, யோவானை தவிர வேற யாருக்கும் அந்த அனுபவம் கிடைக்கல. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். மாத்திரம் இல்ல, யவீரு வீட்டுல எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போகல. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், ஒரு சிலர் ஒரு பெக்கூலியரான ஒரு சில அனுபவங்களை கர்த்தர் கொடுப்பது மாத்திரமல்ல, உங்களை கொண்டு சில இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில அதிசயங்களை உங்களை கொண்டுதான் ஆண்டவர் செய்வார். இதுதான் ஆவியின் பலன். யவீரு வீட்டிலே நடந்த காரியம் சிலருக்கு செய்தியாய் சொல்லப்பட்டது. ஆனா அவரோடு கூட நடந்தவர்கள், அவரோடு கூட நெருங்கி நிற்கிறவர்கள் அந்த காரியத்தை தங்கள் முகமுகமாய் கண்டார்கள். யவீரினுடைய மகள் மரித்து அவள் உயிர் தெழுந்ததை அவர்கள் முகமுகமாய் கண்டார்கள். ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். அவரோடு கூட நெருங்கிய அனுபவம் வெறும் அனுபவம் மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை, இயலாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற காரியங்களை உங்க கண்கள் காணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் நடக்குமா நீங்க ஆச்சரியப்படுகிற காரியங்கள் உங்க வாழ்க்கையில கர்த்தர் நடத்தி காட்டுகிறத நீங்க பாப்பீங்க. மாத்திரம் இல்ல, இந்த 12 சீசர்களையும் கூட்டிக் கொண்டு கடைசியாக கர்த்தர் கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறார். ஆனால் 9 சீசர்கள் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இந்த 3 பேர் மாத்திரம் அவரோடு கூட தனித்திருப்பதற்காக கர்த்தர் அழைத்து கொண்டு போகிறார். அந்த இடத்துல போய் என்ன செய்யறார் அப்படின்னா, தன்னுடைய வியாகுலத்தை அவர்களுக்கு தெரிவிக்க ஆரம்பிக்கிறார். தான் பாரத்தை தெரிவிக்க ஆரம்பிக்கிறார். அவருக்கு தெரியும் என்ன நடக்க போறதுன்னு தெரியும். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் பாடுபட்டு பாவிகளின் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டு பாவிகள்னால கொலை செய்யப்படுவார். இது தேவனுடைய திட்டம். இந்த திட்டத்தை அறிந்தவராதான் அவர் இந்த உலகத்திற்கு கடந்து வந்து தன்னுடைய பிரயாணத்துல ஓட்டத்துல தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்தினவராய் அவர் பயணித்துக் கொண்டிருந்தாலும், அந்த கடைசி நேரத்துல அந்த பாரத்தை, பிதாவின் சித்தத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்தவர் அந்த பாரத்தை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறார். மாத்திரமல்ல, என்னோடு கூட நீங்க சேர்ந்து 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? இந்த கொஸ்டின் அந்த 9 பேர்கிட்ட கேட்டாரா அப்படின்னா இல்லையே. ஆனா இந்த 3 பேர்கிட்ட தான் கேட்கிறாரு.
நீங்க 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிற காரியம், இன்னைக்கு தெளிவாக ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை 9 பேர் செபித்துக் கொண்டிருந்தார்களான்னு தெரியாது, அவர்களும் ஒருவேளை உறங்கி கொண்டிருந்திருக்கலாம். ஆனா இந்த க்ளோசர் சர்க்கிள்ல இருக்கிறவர்கள் செபிக்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் இவர்களுடைய ஜெபம் மற்றவர்களுடைய ஜெபத்தை விட வித்தியாசமானது என்று கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க அவரோடு கூட நெருங்க நெருங்க உங்க ஜெபத்துல ஒரு வித்தியாசம் வரும். நீங்க அவரோடு கூட நெருங்க நெருங்க உங்க ஜெபத்துல ஒரு பலன் உண்டு. நீங்க அவரோடு கூட நெருங்க நெருங்க உங்க ஜெபத்துல சில விளைவுகள் உண்டாகிறத பாப்பீங்க. நீங்க அவரோடு கூட நெருங்க நெருங்க உங்க ஜெபத்தினால சில காரியங்கள் மாறுகிறத பாப்பீங்க. இது கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் ஆவியின் பலன். இதுதான் ஆவியின் பலன். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் அதுதான். கர்த்தரோடு கூட நெருங்கி நடக்கிற ஒரு அனுபவம், அவரோடு கூட நெருங்கி நிற்கிற ஒரு அனுபவம், ஏதோ அவருடைய இருதய துடிப்பை அறிகிற ஒரு அனுபவம், இருதய பாரத்தை அணுகிற அனுபவம். கர்த்தரோடு கூட தான் நடந்தாங்க. ஆனா இந்த 3 பேருக்குள்ள இருந்த அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு உறவு மற்ற 9 பேரிடத்துல இல்ல. அதான் நான் சொன்னேன், ஆபிரகாமும் தேவனுடைய திட்டத்திலே அழைக்கப்பட்டவனாய் தேவனோடு கூட நடந்தான். அவனோடு கூட லோத்துவும் பயணித்தான். ஆனால் ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் இருந்த உறவு லோத்துவுக்கும் தேவனுக்கும் இல்லாது போயிற்று. ஆபிரகாம் தேவனுடைய மனநிலையை அறிந்த அந்த அனுபவம் லோத்துவுக்கும் தேவனுக்கும் இடையே இல்லாதிருந்தது. இயேசுவோடு கூட பயணித்த 12 சீசர்கள்ல இந்த 3 சீசர்களுக்கும் இயேசுவுக்கும் இருந்த ஒரு அனுபவம் அல்லது உறவு, அந்த மனநிலை மற்ற 9 சீசர்களுக்கும் அவருக்கும் இல்லாதிருந்தது. இது ஒரு ஆவியின் பலன், ஒரு ஆவியின் பலன். இன்னைக்கு கர்த்தர் ஏன் இந்த காரியத்தை குறித்து உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் தெரியுமா? உங்க மேல வச்சிருக்கிற கர்த்தருடைய திட்டம் பெரிது. உங்க மேல அவர் வைத்திருக்கிற சித்தம் பெரிது. ஒரு பெரிய தரிசனத்திற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பெரிய தரிசனத்தை நிறைவேற்ற கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த 1 கோடி இளைஞர்கள் சந்திக்கப்படுவதற்கு ஆவியின் பலத்தோடு கூட நீங்கள் இனி வருகிற நாட்களிலே இந்த தேசம் எங்கும் எனக்காய் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த தேசத்திலே இந்த 1 கோடி இளைஞர்கள் சந்திக்கப்படுவதற்கு உங்களை கொண்டு நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்க வேண்டும் என்றால் ஆவியின் பலன் உங்களுக்கு வேண்டும். ஆவியின் அனுபவம் உங்களுக்கு வேணும். என்னோடு கூட இணைந்து நடக்கிற ஒரு அனுபவம் வேணும். என்னோடு கூட நெருங்கி நிற்கிற ஒரு அனுபவம் வேணும். இந்த க்ளோசர் சர்க்கிள்ல நான் வரணும்னு சொல்லி எல்லாரும் விருப்பப்படுவோமா? இருக்கிற இடத்துல அப்படியே எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, உங்க ஆண்டவரே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என் ஆண்டவரே இணைத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, உங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துல என்னை இணைத்துக் கொள்ளும். உள்ளே அழைத்து செல்லும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உந்தன் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். உந்தன் பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மை ஆக்கிடும். உள்ளே அழைத்து செல்லும். உந்தன் பிரசன்னத்தால் நிரப்பிடும். சொல்லுவோமா? உள்ளே அழைத்து செல்லும். உந்தன் பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே அழைத்து செல்லும். உந்தன் பிரசன்னத்தால் நிரப்பிடும். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட தெளிவாக இடைப்பட்டு இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் அதுதான். இந்த அனுபவங்கள், இன்றைக்கு சொல்லப்பட்ட அனுபவங்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருக்கு இனி இந்த வருகிற ஆண்டுல கர்த்தர்
அநேகரை இந்த பாதைக்குள்ளே கர்த்தர் அழைத்து கொண்டு போக போகிறார். அநேகரை கர்த்தர் அழைத்து கொண்டு போக போகிறார். இதுவரைக்கும் நீங்க பயணித்தது சாதாரணமாக பயணித்திருக்கலாம், அவரை அறிந்தவர்களாக பயணித்திருக்கலாம், அவரை நேசித்தவர்களாக பயணித்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற காரியம், அவருடைய இருதய ஏக்கத்தை அறிந்தவர்களாக இனி வருகிற ஆண்டுகள்ல நம்ம பயணிக்க போகிறோம். அவரோடு கூட நெருங்கி நிற்கிறவர்களாக இனி வருகிற ஆண்டுல நம்ம பயணிக்க போகிறோம். அவருடைய ஏக்கத்தை புரிந்தவர்களாக இனி வருகிற ஆண்டுல பயணிக்க போகிறோம். கர்த்தர் தம்முடைய பாரத்தை நம்மிடத்துல பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல நாம் அவரோடு கூட நின்று பயணிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த இடத்திற்கு என்னை அழைத்து கொண்டு போங்கன்னு சொல்லுவோமா? ஆண்டவரே, இந்த நெருங்கிய இடத்துல நானும் வந்து நிக்கணும். இந்த நெருங்கிய தொடர்பு உமக்கு எனக்கும் உண்டாகணும். ஆண்டவரே, உமக்குள்ளாக ஆண்டவரே இன்னும் நான் நெருங்கணும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்னையும் அழைத்து சொல்லுங்கப்பா, என்னையும் அழைத்து சொல்லுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய கரத்துல இந்த நாள்ல ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோமா? ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாள்ல அவர்கள் ஆண்டவரை உபவாசித்து சமூகத்துல வருகிற நேரங்கள் அவர்களுக்கு மகிமையாய் இருக்கட்டும். ஆண்டவரே, இன்னும் அநேக வெளிப்பாடுகள் உண்டாகட்டும். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை குறித்த தெளிவு அவர்களுக்கு உண்டாகட்டும். கிருபை பெருகட்டும். உங்க கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை இன்றைக்கு மறவாதே. ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த 2வது நாள் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் அமர்ந்திருக்கும் பொழுது இன்றைக்கு பிரசங்கிக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை குறித்து இன்னும் அதிகமாய் தியானிக்க ஆரம்பிங்க. இந்த வார்த்தைகளை வாசிங்க. ஆதியாகமம் 18வது அதிகாரமாக இருக்கட்டும், மத்தேயு 17வது அதிகாரமாக இருக்கட்டும், இன்னும் அதிகமாக வாசிக்கும் பொழுது இன்னும் கர்த்தர் நம்மை விரும்பின பாதையிலே நாம் சேர்ந்து பயணிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல இந்த நாள் செபிங்க. நேற்றைய தினத்தை விட இந்த நாள் இன்னும் அதிகமாய் அவரிடத்துல நெருங்கி ஆவியின் பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வது உறுதி. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.